முதலீடு செய்யுங்கள், உங்களின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். கௌதம், கிரீஷ். ஓய் ஹலோ, என் காரின் சத்தம் கேட்கவில்லையா? நடக்கணும்னா ஃபுட்பாத்ல நட, சாலைய வண்டிக்காக விட்டுரு. கிரீஷ், அடையாளம் தெரியலையா? அட நண்பா, எப்படி இருக்கிற? நாம ரொம்ப நாளா சந்திக்கல. நில்லு நில்லு, நான் காரை சைடுல நிறுத்திட்டு வந்துடுறேன். நம்ம தேநீர் குடிச்சுக்கிட்டே பேசுவோம். ஆமா, ஒன்றாக தேநீர் அருந்துவோம். காலேஜ் காலத்தை நினைவுபடுத்துவோம். வா, ஒரு கட்டிங் போடலாம். அது ஒரு அருமையான கார். உங்கள் கனவுகளை நீங்க நிறைவேற்றுவதை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்குது. என் இருசக்கர ஸ்கூட்டருடன் நான் வாழ்க்கையில சிக்கிக்கிட்டேன். இவ்வளவு விலை உயர்ந்த கார்களை பற்றி மட்டும் என்னால் கனவு தான் காண முடியும். கல்லூரி நாட்கள்ல இருந்தே நீ எப்போதும் மிகவும் புத்திசாலியா இருப்ப. ஆனா இதை எப்படி சமாளிச்ச? நண்பா, என்கிட்ட மந்திரம் இருக்கு. மந்திரம்? எந்த மந்திரம்? தயவு செய்து அதை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கார்களை வாங்கவும் உலகத்தை ஆராயவும் எனக்கு உதவுங்க. கவலைப்படாத, நான் சொல்றேன். ஆனா முதல்ல எனக்கு இதை சொல்லு, மாசத்துல எவ்வளவு நீ சேமிக்கிற? என்ன சொல்றது, பணவீக்கத்திற்கு நன்றி. சேமிப்பை நிர்வகிப்பது ரொம்பவே கடினமா இருக்கு. சேல மாற்ற முயற்சி செய்யு. என்ன சொல்றீங்கண்ணா? பணமரம், மந்திரம், இப்ப கங்கையின் இந்த திருப்பம் சரியாத்தான் இருக்கா? சிலாக்ஸ் மேன், நான் உனக்கு மந்திரம் சொல்றேன். மந்த்ரா, கலவையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆபத்து மற்றும் சாத்தியமான வருமானத்தை புரிந்து கொண்டு முதலீடு செய்யுங்கள். தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள். வரி சேமிப்பு திட்டங்களை முதலீட்டிற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். விழிப்புடன் இருங்கள். உங்கள் முதலீடுகளில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும். என்ன முட்டாள்தனமாக சொல்கிறாய்? இது போன்ற சிறிய சேமிப்புகள் எப்போதாவது ஒருவரை இவ்வளவு விலை உயர்ந்த காரை வாங்குவதற்கு அதிகாரம் அளிக்குமா? சிறு சேமிப்பின் சக்தியை குறைத்து மதிப்பிடும் தவறை செய்யாதே. கடலில் ஒவ்வொரு துளியும் கணக்கிடுவது போல சிறிய முதலீடுகள் பெரிய வருமானத்திற்கு வழிவகுக்கும். இப்ப சொல்லு, சேமிப்பதில் கடக்க வேண்டிய மிகப்பெரிய தடை என்ன? பணவீக்கம். ஆமா, உண்மையில் பயனுள்ள சேமிப்புக்கு நாம் பணவீக்கத்தை வெல்ல வேண்டும். ஆனா எப்படி? ரொம்ப கஷ்டம். கவலைப்பட வேண்டாம் நண்பரே, நீ கம்பவுண்டிங் பற்றி கேள்விப்படவில்லையா? நீ பெரிய கார்களில் பயணம் செய்வதால என் மீது பெரிய பெரிய வார்த்தைகளை வீசிக்கிட்டே இருப்ப. அட இல்ல இல்ல, கூட்டு வட்டியை நாம் அதிவேக வளர்ச்சி என்கிறோம். நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். சதுரங்கத்தில் மொத்தம் 64 சதுரங்கள் உள்ளன. முதல் சதுரத்தில் ஒரு அரிசியை வைத்து 2, 4, 8 போன்ற ஒவ்வொரு சதுரத்திலும் அரிசியின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கினால் 64வது சதுரத்தில் எத்தனை அரிசி தானியங்கள் இருக்கும் என்று சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு 1000, 10,000, 1,00,000. வா நண்பா, அதிகபட்சம் 10 லட்சமா இருக்கலாம். இப்போது அங்கேயே நிறுத்துவோம். தவறு நண்பரே, அது பில்லியன்கள் மற்றும் ட்ரில்லியன்கள் ஆகும். என்னது? பில்லியன்கள் மற்றும் ட்ரில்லியன்களா? ஆமா நண்பா, மிகவும் அதிர்ச்சிகரமான இருக்கிறதா? ஆனா நினைவில் வைத்துக்கொள், இது அனைத்தும் ஒரு தானியத்தில் தொடங்கியது. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆமாண்ணே. அதே போல நாம் முதலீடு செய்து கொண்டே இருக்கும் போது எப்போதாவது பணத்தை கொடுப்பது கலவை மேஜிக் செய்கிறது. தொடர்ந்து பணம் உண்மையில் வளர்கிறது. இது நம் கனவுகளை நிறைவேற்ற உதவுகிறது. சரி, எப்படி ஆரம்பித்தாய்? முதலில் என் வாழ்க்கையின் நிதி இலக்குகளை நிர்ணயித்தேன். பிறகு அந்த இலக்குகளை மனதில் வைத்து என்னுடைய முதல் சம்பளத்தை பெற்றதிலிருந்து முதலீடு செய்ய ஆரம்பித்தேன். நான் ஒரு சிறிய முதலீட்டில் ஆரம்பித்தேன். தொடர்ந்து அதை அதிகரித்துக் கொண்டே வந்தேன். முதலீடு செய்யும் போது 3 விஷயங்களை மனதில் வைத்திருந்தேன். 1வது வருமானம், எனது பணம் எங்கு நன்றாக வளரும் என்பதை பற்றி விழிப்புணர்வு. 2வது ஆபத்து, பணத்தின் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சியுடன் இணைக்கப்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மையை புரிந்து கொள்வது. 3வது பணப்புழக்கம், நிதி அவசர நிலைகளில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை விரைவாக அகற்றும் திறன். 4வது
தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டே இருந்தேன். பின்னர் ஒரு நாள் வந்தது. நான் முதலீடு செய்த பணத்தில் இந்த காரை வாங்கினேன். தயவுசெய்து எனக்கு முதலீடு செய்ய உதவுங்கள். நிச்சயமாக சகோதரா, நீ மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம். ஆனால் பல்வேறு முதலீடுகள் கொண்டு செல்லும் அனைத்து அபாயங்களுக்கும் காரணி நீங்கள் பரஸ்பர நிதிகளில் முதலீடு செய்ய தொடங்கும் வழிகளில் SIPயும் ஒன்றாகும். மேலும் தகவலுக்கு நீங்கள் www.amfiindia.com பார்க்கவும். சரி அண்ணா, தயவுசெய்து வேறு சில முதலீட்டு விருப்பங்களை சொல்லுங்க. தங்கம் மற்றொரு விருப்பமாக இருக்கலாம். நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய விரும்பினால் இந்திய அரசால் வழங்கப்படும் ஸ்வர்ண தங்க பத்திரம் ஒரு நல்ல வழி. இது தங்கத்தை வைத்திருப்பதற்கான மாற்று முறையாகும். இவை தங்கத்தின் விலையுடன் இணைக்கப்பட்ட மதிப்பை கொண்ட அரசு பத்திரங்கள். மேலும் தகவலுக்கு www.rbi.org.in பார்க்கவும். சுகன்யா சம்ரிதி யோஜனா அல்லது கிசான் விகாஸ் பத்திரம் போன்ற பிற அரசாங்க திட்டங்களிலிருந்தும் நீங்கள் பயனடையலாம். இந்த திட்டங்களை பற்றிய கூடுதல் தகவலுக்கு www.indiapost.gov.in பார்க்கவும். இது போன்ற பல திட்டங்களை பற்றிய கூடுதல் தகவலுக்கு www.myscheme.gov.in இல் தகவல் பெறலாம். உங்கள் நிதி இலக்குகளை நிறைவேற்ற அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இந்த அரசாங்க திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பரே, நான் உண்மையிலேயே பணக்காரனாக ஆசைப்படுறேன். இப்போது கனவுகளில் சிக்கிக் கொள்ளாதே, அவற்றை நிறைவேற்ற செயல்பட தொடங்கு. நாளையே முதலீட்டை தொடங்கு. நான் இனியும் தள்ளி போட போவதில்லை. நாளைக்கு விடாத, இன்றே செய். இன்றே இப்போதே நான் வீட்டிற்கு வந்தவுடன் எனது நிதி இலக்குகள், திட்டம் மற்றும் முதலீட்டை நிர்ணயிப்பதற்கான விஷயங்களை ஒன்றாக இணைக்க தொடங்குகிறேன். அப்படி சொல்லு.